ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் எக்ஸ்ப்ளோர் வித் கீர்த்து. இன்றைக்கி நம்ம வெத்தலையோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அண்ட் வெத்தலையை வந்து நம்மளோட ஃபேஸில் யூஸ் பண்ணால் நம்மளோட ஃபேஸ்க்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கி பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் டேப் பண்ணிங்க அப்படின்னா அதில் 3 ஆப்ஷன் கேட்கும். அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நான் எப்பப்பெல்லாம் வீடியோஸ் போடுறேனோ அப்பப்பெல்லாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஃபர்ஸ்ட் வந்து வெத்தலையை நம்மளோட பாடியில் யூஸ் பண்ணால் என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட்டு நம்மளோட பாடியில் எங்கேயாச்சும் இன்ஜுரிஸ் ஏற்பட்டுச்சு அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுற மாதிரி இந்த வெத்தலையை வந்து எந்த இடத்துல இன்ஜுரி ஏற்பட்டுச்சோ அந்த இடத்துல அப்ளை பண்ணோம் அப்படின்னா அந்த இடத்துல இருக்க பெயின் வந்து ரிலீஃப் ஆகும். இது வந்து ஒரு இன்ஸ்டன்ட் ஃபர்ஸ்ட் எய்ட் மாதிரி தான். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சின்ன வயசுலேருந்து நிறைய தடவை நம்மளோட பாட்டி தாத்தாலாம் சொல்லியிருப்பாங்க வெத்தலை போட்டால் வந்து நல்ல செரிமானம் ஆகும் அப்படின்றது. ஸோ நம்ம வெத்தலை வந்து கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ரிலீவ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் டைஜஷனையும் வந்து நல்லா பூஸ்ட் பண்ணிவிடும். நெக்ஸ்ட்டு வந்து நிறைய பேருக்கு பசிக்காமலே இருக்கும். அந்த மாதிரி பசிக்காமல் இருக்கும்போது நம்ம வந்து வெத்தலை சாப்பிட்டோம் அப்படின்னா பசியை தூண்டுறதுக்கு வெத்தலை ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இந்த வெத்தலையை ரெகுலராக நம்ம சாப்பிட்டுட்டே வரும்போது இது நம்ம பாடியில் இருக்க ஆர்கன்ஸ் எல்லாத்தையுமே வந்து சூப்பராக க்ளீன் பண்ணிவிட்டு அண்ட் நம்மளோட பிளட் சர்க்குலேஷனையும் அதிகப்படுத்தி அண்ட் நம்மளோட மெட்டபாலிசமையும் பூஸ்ட் பண்ணிவிடும். நெக்ஸ்ட்டு வந்து தலைவலி வந்துச்சு அப்படின்னாலும் நம்ம வெத்தலையை வச்சு க்யூர் பண்ணிக்கலாம். வெத்தலை எடுத்து எந்த இடத்துல தலைவலிக்குதோ அந்த இடத்துல ரப் பண்ணோம் அப்படின்னா நல்லா வச்சு தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா தலைவலி போயிடும். அப்படி உங்களுக்கு வெத்தலை தேய்க்கிறது பிடிக்கல அப்படின்னா வெத்தலை ஆயில் அப்படின்ட்டே ஒன்று இருக்குது. ஸோ அதை வாங்கி நம்மளோட தைலத்துக்கு பதிலாக அதை ரீப்ளேஸ் கூட பண்ணிக்கலாம் நம்ம. அடுத்து வந்து ஆக்னி ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே வந்து அது சூப்பராக கிளியர் பண்ணிவிடும். அதுக்கான ஃபேஸ் பேக் வந்து நான் நெக்ஸ்ட் போடுறேன். நெக்ஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி சொன்னோம்ல வெத்தலை ஆயில், அந்த வெத்தலை ஆயிலை வந்து நம்ம மவுத் ஃப்ரெஷ்னராக கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட டீத் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காகவும் நம்மளோட கம்ஸ் வந்து ரொம்பவே ஸ்ட்ரென்த்தனாகவும் இருக்கும். அண்ட் சொத்தப்பல் வராமையும் இது வந்து சூப்பராக தடுக்கும். இவ்வளோ நேரம் நம்ம வந்து வெத்தலை யூஸ் பண்ணுறதுனால இருக்க ஒரு சில அட்வான்டேஜஸ் பார்த்துட்டோம். அதே மாதிரி வெத்தலை யூஸ் பண்ணுறதுனால நிறையா பேருக்கு டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. அதுவும் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். வெத்தலை நல்லது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அது நல்லது அப்படின்றதுக்காக நம்ம கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்டோம் அப்படின்னா ஓரல் கேன்சர் வரத்துக்கும் சான்ஸ் இருக்குது. ஒரு நாளைக்கு ஒரு வெத்தலை வந்து நார்மல், ஒரு வெத்தலைக்கு மேலே சாப்பிட்டோம் அப்படின்னா அது வந்து ஓரல் கேன்சருக்கு நம்மளை கொண்டு போய் விட்டுரும். அண்ட் உங்களுக்கு வந்து வெத்தலை ஒத்துக்குதா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து சாப்பிட ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்ம இந்த வெத்தலை வந்து நிறைய சாப்பிட்றதுனால நிறைய பேருக்கு அடிக்ஷன் கூட ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அண்ட் இதை நம்ம ரொம்ப நேரம் மென்னுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னாலும் நம்மளோட ஜா பார்ட் இருக்குல்ல அது வந்து ரொம்பவே ஸ்டிஃபன் ஆயிரும். நம்மளோட கம்ஸ் எல்லாமே ரொம்ப இரிட்டேட் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணும். இதெல்லாம் தான் வெத்தலையில் இருக்க அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட ஃபேஸ் பேக் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். வெத்தலையிலே வந்து 3 டைப்ஸ் இருக்குது. அதில் ஒன்று வந்து நார்மல் வெத்தலை. அந்த நார்மல் வெத்தலையை வச்சு தான் நம்ம வந்து பீடா அது எல்லாத்தையும் போடுவோம். நெக்ஸ்ட்டு வந்து கம்மாறு வெத்தலை, நெக்ஸ்ட்டு வந்து கற்பூரம் வெத்தலை. இந்த 3த்தில் எது வேணால் நம்ம வந்து ஃபேஸ் பேக்கை யூஸ் பண்ணிக்கலாம். கம்மாறு வெத்தலை கிடச்சிச்சு அப்படின்னா அது யூஸ் பண்ணாங்க, அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட்டு வெத்தலையிலே வந்து மெச்சூர் லீவ்ஸ், பேபி லீவ்ஸ்ன்னு இருக்குது. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது வந்து மெச்சூர் லீவ்ஸ், இப்போ நம்ம பார்க்குறது வந்து பேபி லீவ்ஸ். இப்போ ஃபேஸ் பேக் செய்யறதுக்கு வந்து நான் ஒரு 4லேருந்து 5 வெத்தலை எடுத்துக்கிறேன். நம்ம வந்து பேபி லீவ்ஸும் எடுத்துக்கலாம், இல்லாட்டி மெச்சூர் லீவ்ஸும் எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு கூட கொஞ்சோண்டு வாட்டர் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். இதை வந்து நீங்கள் அம்மிலையோ இல்லாட்டி உரல்லையோ இல்லாட்டி நம்ம மிக்சிலையோ எதில் வேணாலும் நீங்கள் வந்து அரைச்சிக்கலாம். நான் இதில் வந்து நார்மல் ட்ரிங்கிங் வாட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும் அப்படின்னா ரோஸ் வாட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நல்லா அரைச்சாச்சு. அரைச்சதுக்கப்புறமா இந்த ஃபைன் பேஸ்ட்டை மட்டும் நம்ம எடுத்து ஒரு எம்டி பவுலில் போட்டுக்கலாம். இதுதான் நம்மளோட ஃபேஸ் பேக்கான ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியண்ட். நெக்ஸ்ட்டு வந்து 1 ஸ்பூன் அளவு கடலை மாவு சேர்த்துக்கிறேன் நான். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவு வசம்பு பவுடர் சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டியதான். இதில் எக்ஸ்ட்ராவாக வந்து நான் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நீங்கள் வந்து ரோஸ் வாட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லாட்டி தயிர் கூட ஆட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி பால் கூட ஆட் பண்ணிக்கலாம். எது வேணாலும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது உங்களோட ஃபேஸ் டைப்புக்கு ஏற்ற மாதிரி மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட ஃபேஸ் பேக் ரெடி ஆயிடுச்சு.
ஸோ நம்மளோட ஃபேஸ் பேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்மளோட ஃபேஸில் அப்ளை பண்ணிடலாம். எப்பயும் போல் ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வெத்தலை வந்து நம்ம ஃபேஸில் யூஸ் பண்ணிட்டு வரதுனால நம்ம ஃபேஸில் இருக்க பிம்பிள்ஸ் எல்லாமே சுத்தமாக போயிடும். அண்ட் இதில் வந்து நம்ம வசம்பு யூஸ் பண்ணியிருக்கோம். வசம்பு வந்து நம்மளோட ஃபேஸில் இருக்க டார்க் ஸ்பாட்ஸ், பிம்பிள்ஸ் போனதுக்கப்புறம் இருக்க தழும்போட மார்க்கை கூட வந்து அது சூப்பராக ரிமூவ் பண்ணி விட்டுரும். அடுத்து வந்து மஞ்சள், அப்புறமா வந்து கடலை மாவு, இது ரெண்டுமே வந்து நம்ம ஃபேஸை ரொம்பவே க்ளீன் அண்ட் கிளியராக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த ஃபேஸ் பேக் வந்து பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் யார் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். பாய்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மஞ்சளுக்கு பதிலாக சாண்டல்வுட் பவுடர் யூஸ் பண்ணிக்கோங்க. கேர்ள்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ரெண்டுத்தில் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த ஃபேஸ் பேக்கை உங்களோட ஃபேஸ் அண்ட் நெக் ஏரியாஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டார்க் சர்க்கிள்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த டார்க் சர்க்கிள்ஸ் இருக்க ஏரியாலையும் அப்ளை பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு வந்து பின் கழுத்து வந்து நல்லா பிளாக்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க அங்கேயும் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு கரெக்டாக ஒரு 10 to 15 மினிட்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் வாஷ் பண்ணிக்கலாம். நம்ம many minutes later. ஸோ அவ்வளோதான், நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணியாச்சு. ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஒரு சாஃப்டான கிளாத்தில் பேட் ட்ரை பண்ணிக்கோங்க உங்களோட ஃபேஸை. உங்களுக்கு பிம்பிள்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு ஃபேஸ் பேக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லாட்டி டார்க் ஸ்பாட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் இந்த ஃபேஸ் பேக்கை நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா ரொம்பவே க்ளீன் அண்ட் கிளியர் ஆயிரும் நம்மளோட ஃபேஸு. ஸோ ரெகுலராக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஒர்க் ஆச்சா இல்லையா அப்படின்ட்டு. ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அண்ட் நிறைய பேர் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. அவங்களாம் ஒரு செகண்ட் டைம் எடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் கொடுக்கறதுக்கு எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் மோட்டிவேஷனாகவும் இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அண்ட் இன்னும் என்னென்னலாம் வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறதையும் எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சீக்கிரமாகவே பண்ணிடலாம். அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.